அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. +2 தேர்வு முடிவுகள் இன்று 8ஆம் தேதி காலை 9 மணிக்கு வெளியாகிறது. கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வைத்து அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேர்வு முடிவுகளை வெளியிட உள்ளார். மாணவர்கள் தங்களுடைய தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள வசதியாக ரிசல்ட் digillocker.government.in மற்றும் tnresult.nic.in என்ற இணையதளங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டும் உள்ளன. மாணவ மாணவியர் இந்த இணையதளங்களில் தங்களுடைய பதிவு எண்கள் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். இதையடுத்து மே மாதம் 19ஆம் தேதி +1 மற்றும் 10ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவும் உள்ளன. மேற்கண்ட வகுப்புகளில் மொத்தம் 25,57,000 பேருக்கு முடிவுகள் அறிவிக்கப்படவும் உள்ளன. இரண்டாவது அறிவிப்பு. 2 நாள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று திருச்சி வருகை. 11:30 மணியளவில் துவாக்குடி ஜிபிடி வளாகத்தில் வைத்து 69 கோடியில் ஹைடெக் ஆய்வகம், ஸ்மார்ட் வகுப்பறைகள், வீட்டு வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள அரசு மாதிரி பள்ளியை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். விழா முடிந்ததும் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகைக்கு வரும் முதல்வர் அங்கு அரசு அலுவலர்களுடன் ஆலோசனையும் நடத்துகிறார். மூன்றாவது அறிவிப்பு. மேற்கு திசை காற்று அரபிக்கடல் பகுதி, இந்திய பெருங்கடல் பகுதி, கிழக்கு காற்று வங்கக்கடல் பகுதி ஆகியவற்றின் இணைவு ஏற்பட உள்ளதால் தமிழகத்தில் இன்று தொடங்கி 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய சூறாவளி காற்றுடன் மழை பெய்யும். இதற்கிடையே அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் 13ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கும். வழக்கமாக மே இறுதியில்தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இந்த ஆண்டு 10 நாட்கள் முன்னதாகவே பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரையில் இன்று தொடங்கி 9ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக வெப்பநிலையானது இன்று 100 டிகிரி முதல் 102 டிகிரி வரை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. நான்காவது அறிவிப்பு. பொறியியல் படிப்பில் மாணவர்கள் சேருவதற்கான விண்ணப்ப பதிவை உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவிச்செழியன் தொடங்கி வைத்தார். பிஇ படிப்புக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவானது நேற்று முதல் தொடங்குகிறது. மாணவர்கள் tneaonline.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 450க்கும் அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. பிஇ, பிடெக், பிஆர், பிபிளான் ஆகிய படிப்புகளில் மொத்தம் 2 லட்சத்திற்கும் அதிகமான இன்ஜினியரிங் படிப்புக்கான இடங்களும் உள்ளன. ஐந்தாவது அறிவிப்பு. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி வரும் 11, 12ஆம் தேதிகளில் திருவண்ணாமலைக்கு மாநிலத்தின் பல பகுதிகளிலிருந்து கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து 11ஆம் தேதியன்று 1156 பேருந்துகளும் மற்றும் 12ஆம் தேதியன்று 966 பேருந்துகளும், சென்னை மாதவரத்திலிருந்து 11ஆம் தேதி 150 பேருந்துகளும், 12ஆம் தேதி 150 பேருந்துகளும் தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக இயக்கப்படும் மற்றும் சென்னை கோயம்பேடிலிருந்தும் இயக்கப்படும் எனவும், மேலும் பல்வேறு இடங்களிலிருந்தும் திருவண்ணாமலைக்கு 11ஆம் தேதியன்று 1940 பேருந்துகளும், 12ஆம் தேதியன்று 1530 பேருந்துகளும் தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக இயக்கப்படும் எனவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதனம் கொண்ட 40 பேருந்துகள் சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு 11 மற்றும் 12 ஆகிய நாட்களில் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களுடைய பயணத்திற்கு tnstc.in மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆறாவது அறிவிப்பு. உதகை மலர் கண்காட்சி மே மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என நீலகிரி ஆட்சியரான லட்சுமி அறிவித்திருக்கிறார். பிரசித்தி பெற்ற உதகை மலர் கண்காட்சியின் தேதி மாற்றம் செய்யப்பட்டு 5 நாட்களுக்கு பதில் 10 நாட்கள் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பண்டிகை கால முன்பணமானது 20,000ஆக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதியன்று பேரவையில்
விதி 110 கீழ் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் பண்டிகை கால முன்பண உயர்வு பற்றியும் அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களின் குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் இதுவரை வழங்கப்பட்டு வரும் பண்டிகை கால முன்பணமானது 10,000 ரூபாயிலிருந்து இனி 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறியிருந்தார். இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதத்தில் அதற்கான அரசாணையை நிதித்துறை செயலாளரான உதயச்சந்திரன் நேற்று பிறப்பித்துள்ளார். 8வது அறிவிப்பு. ஒருங்கிணைந்த குரூப் 4 பணிகள் தேர்வில் வனக்காப்பாளர், வனக்காவலர் பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான 6வது கட்ட அசல் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு மே மாதம் 12ஆம் தேதி தொடங்கும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. 16ஆம் தேதி வரை சென்னையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நடைபெறும் எனவும் இதற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலானது தேர்வாணையத்தின் இணையதளத்தில் tnpsc.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தனியே அஞ்சல் மூலமாக தகவல் அனுப்பப்பட மாட்டாது எனவும் கூறியுள்ளது. 9வது அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்திற்கு அலுவல் சாரா உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித் தலைவரின் பரிந்துரையுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரின் வழியாக மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர், மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம், சென்னை 5 என்ற முகவரிக்கு 30/5/2025 தேதிக்குள் அனுப்பி வைக்க ஏதுவாக விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் வரும் 23ஆம் தேதிக்குள்ளேயே விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. கால்நடை உதவி மருத்துவர், உதவி இயக்குனர், உதவி இயக்குனர் புள்ளியியல் உள்ளிட்ட 32 பதவிகளுக்கான 330 காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வர்கள் 13/5/2025 முதல் 11/6/2025 வரை இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம் எனவும் டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவை கணினி வழி தேர்வானது 20/7/2025 முதல் 23/7/2025 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. கரூர் மாவட்டத்திற்கு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். கரூர் மகா மாரியம்மன் வைகாசி பெருவிழாவையொட்டி 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வேலை நாளாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். கடைசியாக 12வது அறிவிப்பு. தேனி மாவட்டத்திற்கு மே மாதம் 9 மற்றும் 12ஆம் தேதிகளில் உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டும் இருக்கிறார். கண்ணகி கோயில் விழா, வீரபாண்டி கவு மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியரான சஞ்சித் சிங் உத்தரவிட்டும் இருக்கிறார். இந்த 12 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.